Hello viewers, welcome to my channel Ra. Iniki Teko Cafe. So my bully subsection with me. So final part உங்க எல்லாருக்குமே இந்த பார்ட் ரொம்ப பிடிக்கும் நான் நம்புறேன்டா செல்ல குட்டீஸ். ஓகேவா, நான் ரொம்ப லென்த்தாக கொண்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த எஃப்எஃப். பட் இருந்தாலும் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ஃபைனல் பார்ட்குள்ளே போயிடலாம். ஸோ தேக்குக் அப்படியே சேர் ஆர்ம்ஸில் படுத்துட்டு பேச தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜங்குக் சொல்லுதே, மேபி நமக்கு கேர்ள் பேபியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? கேர்ள் பேபியா? கண்டிப்பாக என் பிரின்சஸ் என்ன மாதிரியே இருப்பா. என்ன மாதிரி வேணாத்தே. ஒய்? ஏன்டா இப்போ தான் உன்ன மாதிரி இருப்பான்னு சொன்னேன். ஏன்னா என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், உன்னை ரொம்ப அழ வச்சுட்டேன்ல. ஸோ என் பிரின்சஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, பட் பார்க்க என்ன மாதிரி இருக்கணும். குணத்துலலாம் உன்ன மாதிரியே இருக்கணும் தே. ஸோ நைஸாக க்யூட்டாக ஸ்வீட்டாக பேசணும். இவ்வளோ ஆசை இருக்கா? மேபி அது பையனாக இருந்துச்சுன்னா, பையனாலாம் இருக்காது தே. பையனாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் ஜங்கு? அப்போ என் பிரின்ஸை பார்த்துப்பேன்டா, நல்லா தான் பார்த்துப்பேன், கவலைப்படாத அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். அது கேட்டோன்னுமே தயா, அப்போது என்ன உன்னையா? எனக்கு எத்தனை பேபிஸ் பிறந்தாலும் நீ தானே என் ஃபஸ்ட் பேபி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் ஹக் பண்ணுறான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டே நல்லா தூங்குறாங்க. நல்லா தூங்குனதுக்கப்புறமா மார்னிங் ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஏஞ்சிக்கிறாங்க. தயாங்க கேர்ஃபுல்லாக கூட்டிகிட்டு வரான் ஜங்கு. ஸோ கூட்டிகிட்டு வந்து அவனோட ரூமில் தான் விடுறான். இன்றைக்கி ஒரு நாள் ஸ்லீப் பண்ணுறேன், அந்த ஸ்லீப் பண்ணுறான், பட் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ரெடி ஆகிட்டு நேரம் ஆஃபீஸ்க்கு தான் போகிறான். போயிட்டு ஒரு 5 மந்த்துக்கிட்ட லீவ் போட்டு வந்துடுறான். இதுக்கு மேலே நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு லெட்டர் கொடுத்துட்டு வந்துடுறான். பிகாஸ் தயாங்க பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் காட்டினா வீட்டில் தையம் நல்லா அழகாக அவனோட மார்னிங் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு உக்காந்துட்ருக்கான். ஸோ உக்காந்துட்டு அவன் பார்க்குறான், போர் அடிக்குது, ரொம்ப போர் அடிக்குது ஜங்கு, எப்போ தான் வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த சத்தம் நல்லாவே கேட்குது லீக்கு. சொல்லி நேரம் வந்துட்டு, என்னாச்சு தான் அவங்க ஏன் கத்திகிட்ருக்க? எனக்கு போர் அடிக்குது லீ, ரொம்ப போர் அடிக்குது, அநியாயத்துக்கும் போர் அடிக்குது. உனக்கு போர் அடிக்குது இப்போ அதானே? ஆமாம் லீ, ரொம்ப போர் அடிக்குது, ஏதாச்சும் ப்ளே பண்ணலாமா கேம் அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் லீ. ஓகே இரு, நான் போய் ரே கிட்ட சொல்லி ரேவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவள் போனா ரே நல்லா இழுத்து போத்திக்கிட்டு மார்னிங் வந்தது கூட தெரியல, நல்லா தூங்கிட்டுருக்கான். ஸோ பொறுமையாக லீ போய் ரே அப்படின்றான். ஸோ ரே கிட்ட எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை. ரே 4 வாட்டி கத்துறா. ஸோ அப்பயும் ரே கண்டுக்கல. எட்டி ஒரு விடு, அவ்வளோதான் விடுறா. ரே கீழே வந்துட்டு துடிச்சு பிடிச்சி ஐயோ பூகமாக வந்துடுச்சு அப்படின்றான். அப்புறம் பார்க்குறான் லீ நின்றுட்டு, எத்தனை வாட்டி அவன் கூப்பிட்றது, இப்படி தூங்குற? தூக்கம் வருது, ஏன் இப்படி அவன் உயிரை வாங்குறப்போ அப்படி. தயாங்க போர் அடிக்குதான், அப்படி யார் எடுத்து கூப்பிட்டான்? ஐயோ அவன் கூட நீ தனியாக போய் விளையாடுப்போ. நீயும் ஏஞ்சி வாடா. இங்கே பாரு, நீ நைட்டு தூங்கின, நான் தூங்கலை, பிகாஸ் நீ என் மேலே படுத்து தூங்கிட்டேன், புரியுதா? எனக்கு இப்போயாவது தூங்க விட்றி, அப்போது நம்ம இன்றைக்கே பிரேக்கப் பண்ணிக்கலாமா? என்ன இப்படிலாம் சொல்லக்கூடாது. உனக்கு என்ன இப்போ வரணும் விளாட்ணும் அவ்வளோதானே? ஆமாம் இரு, ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஏஞ்சி பாத்ரூம்குள்ளே போகிறான். ஸோ இந்த பக்கம் லீவ் வெளியே வந்துட்டு சீக்கிரம் அப்படின்றா. அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் இதுக்கு நான் குளிக்க கூட கூடாது, அப்படியே தான் வரணும், பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி அவன் கத்துறான். அதை கேட்டனுமே சரி குளிச்சுட்டே வந்து தொலை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவள் கிளம்பிடுறா. ஸோ இந்த பக்கம் காட்டினா தயம் அவங்க உக்காந்துட்ருக்கான். கரெக்டாக ஜங்குக்கு வந்தோடனே ஜங்குக்கை பார்த்து குழந்த மாதிரி கையை தூக்குறான். வா ஜங்குக்கு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு அப்படியே போயிட்டு தயாங்க ஒரு பேபியை தூக்குற மாதிரி அப்படி தூக்குறான். தூக்கிட்டு அவனோட ஃபோர்ஹெட்டில் தான் கிஸ் பண்ணிட்டு, என் பேபி என்னை ரொம்ப மிஸ் பண்ணிச்சா? ஆமாம் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஜங்குக்கு, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது ஜங்கு, ஏதாச்சும் ப்ளே பண்ணலாமா? ப்ளே பண்ணலாமே, நான் டேடி ரோல் ப்ளே பண்ணுறேன், வேணா மம்மி ரோல் ப்ளே பண்ணுறியா? இதை கேட்டோன்னுமே பின்னாடி இந்த லீ ஒரு குரல் தான் கேட்குது, இந்த ப்ளேக்கெலாம் நான் வரல, வாடா போகலாம் அப்படின்ற மாதிரி ரேவையும் கூப்பிட்றா. ரே அதுக்கு இந்த ரோல் நல்லா இருக்கே, வேணா லீ நம்ம ப்ளே பண்ணலாமா, வாயை மூடிட்டு வா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் லீ சொல்கிறா. அதுக்கு ஒன்றே ஜங்குக்கு சிரிச்சிட்டு, நான் சும்மா தான்ப்பா சொன்னேன், அவனை டீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. சரி என்ன ப்ளே பண்ணலாம்? ட்ரூத் ஆர் டேர் விளையாடலாமா? இனிமேல் லீ சொல்கிறா. ஓகே ட்ரூத் ஆர் டேர் ஓகே தான் விளையாடலாமே. அதுக்கு ஒன்று ஜங்குக் சரி இருங்க நான் போய் பாட்டில் கொண்டு வரேன். அந்த ஜங்குக் இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஆக்கணும், டேர் கொடுக்கும்போது
என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே லீ நமக்கு தோன்றதை நம்ம டேரில் சொல்லிக்கலாம் சரியா, ஓகே ஓகே எனக்கு தோன்றதை தான் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி லீ சொல்கிறான். அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ரே வந்துட்டு சொல்லி தொலை என்ன சொல்ல போகிற பெருசா அப்படின்ற மாதிரி இதே மனசில் நினச்சிட்டு போகிறான். ஸோ ஜங்குக்கு பாட்டில் கொண்டு வரான். எல்லாருமே உட்காடுறாங்க. ஸோ ரவுண்டாக உட்காந்ததுக்கப்புறமா தேவியும் உட்கார வைக்கிறாங்க. டேங் வந்து ஜங்குக்கு பக்கத்தில் இருக்கான். லீ வந்து ரே பக்கத்தில் இருக்கான். ஸோ அப்படியே அவங்களாம் ஒரு ரவுண்டு மாதிரி உட்காந்துட்டு பாட்டிலெலாம் ஸ்விப் பண்ணி விட்றாங்க, சுற்றி விட்றாங்க. ஸோ பாட்டிலும் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றுது. நேராக வந்து ஃபஸ்ட்டு டேங்கிட்ட தான் நிற்கிது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 த்ரூத் வந்துச்சுன்னா ஒரு டேர் வரும். அந்த மாதிரி தான் இந்த கேம். ஸோ ஃபஸ்ட்டு த்ரூத் வந்து டேங்க் வந்திருக்கு. டேங்கிட்ட கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லீ தான் கேட்குறா. பிகாஸ் லீக்கு நேராக தான் அந்த பாட்டில் நிற்கிது. டேங்க்கும் லீக்கும் நேராக. லீ கேட்குறா டயாங்கை பார்த்து, டயாங் என்ன லீ உன்னோட ஃபஸ்ட் லவ் யார் அப்படின்னு கேட்டோன்னுமே டயாங் நல்லா கண்ணை மூடி அவன் அப்படியே ஜங்குக்கை ஃபஸ்ட் டைம் பார்த்து ஸ்மைல் பண்ணது அந்த மூமெண்ட்லாம் ஞாபகம் வருது அவனுக்கு. ஸோ அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்குக்கு தான் லீ அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொன்னோன்னே லீ எத்தனை வருஷமாக லவ் பண்ணேன், கிட்டத்தட்ட 8 years ஆஃப் லவ் அப்படின்னோடனே இந்த பக்கம் லீக்கு தூக்கி வாரி போடுது. லீ அப்படியே பார்க்குறா. அப்போ நீ காலேஜ் டேஸ்லேருந்தே அந்த 4 years ஆகும். ஆமாம் லீ, அந்த 4 years ஆகும் அவனை லவ் பண்ணேன். பட் வெளியே காட்டிக்கல. பிகாஸ் பொண்ணுங்கிட்ட அவ்வளோ ஃப்ளோட் பண்ணிட்டு இருந்தா யார் தான் போய் பேசுவா அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் ஜங்குக் அதனால தான் நீ எப்போ பார்த்தாலும் இன்னொரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு போவியாடா, நீ வாய மூடு, எத்தனை வாட்டி பார்த்தாலும் நீ கம்முன்னு இருந்த அப்படின்ற மாதிரி டயாங் சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் வாட்டி பாட்டிலை திருப்பி விட்றாங்க. இந்த வாட்டி ரேக்கும் ஜங்குக்கும் நேராக நிற்கிது அந்த பாட்டில். ஸோ 2வது த்ரூத் தான் போகுது. ஸோ ரே கேட்குறான் ஜங்குக் நீங்கள் எத்தனை பேரோட இது வரைக்கும் ஃப்ளோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒன்றுமே ஜங்குக் எத்தனை பேரா, அது இது என்ன முடியாத அளவுக்கு இருக்கேப்பா, இந்த மாதிரி திடீர்னு இந்த கொஷினை கேட்கக்கூடாது அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் டயாங் முறைச்சி பார்த்துட்ருக்கான். அப்போ என்னை தவிர மிச்சம் எல்லாருக்கிட்டேயும் ஃப்ளோட் பண்ணியிருக்கல அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் டயாங் முறைச்சி பார்த்தோமே ஜங்குக் இல்லை பேபி, அது உன்னை பார்க்குறதுக்கு முன்னாடி, உன்னை பார்த்ததுக்கப்புறம் நான் யார்கிட்டையும் ஃப்ளோட் பண்ணலையே, நீ பார்க்குறல ப்ளீஸ் பேபி அப்படின்னு ஒன்றுமே டயாங் எதுவுமே சொல்ல. கேம் ப்ளே பண்ணலாம், இந்த வாட்டி டேர் தான் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா திரும்பியும் பாட்டிலை சுற்றி விட்றாங்க. சுற்றி விட்டோன்னே இந்த பக்கம் லீக்கும் ரேக்கும் நேராக வந்து அந்த பாட்டில் நிற்கிது. ஸோ அதாவது ரே வந்து லீக்கு டேர் கொடுக்கணும் அந்த மாதிரி நிற்கிது. ரே அப்படியே லீயை பார்க்குறான். லீ அதுக்கு என்ன எல்லாம் தலைகீழ நடக்குது, நான் தானே அவனுக்கு டேர் கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் இது வந்து எனக்கு நிற்கிது அப்படின்ற மாதிரி பார்க்குறா. ஸோ கரெக்டாக ரே வந்துட்டு உனக்கு நான் டேர் தரணும்ல, ஸோ எனக்காக ஒரு வாட்டி மங்கி டான்ஸ் ஆடு அப்படின்ற மாதிரி சிரிப்பாக சொல்கிறான். எனக்கு கேட்டுடுமே லீ அதெல்லாம் எனக்கு முடியாதுடா, நீ போய் ஆடுவேண்ணா, என்னால் முடியாது. அச்சோ என்ன முடியாது, டேர்னா டேர் தான், டேரை செய்யணும்பா போ அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் லீ இதெல்லாம் அநியாயம்டா ரே, எனக்கு அது டான்ஸே தெரியாதுடா அப்படின்னு ஒன்றுமே ரே நான் ஃபோனில் வீடியோ வைக்கிறேன், அதை பார்த்து ஆடு அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் அதே மாதிரி வீடியோ வைக்கிறான். ஸோ வீடியோவில் அவ்வளோ சிரிப்பாக இருக்குது. இந்த பக்கம் லீ அப்படி ஆடுறா இப்படி ஆடுறா. ஸோ அவளுக்கு சுத்தமாக டான்ஸ் வரல. எல்லாருமே செம்மையாக சிரிக்கிறாங்க. ஸோ லீ போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உக்காந்துடுறா. அதுக்கு ஒன்னே எப்படி எனக்கு தானே டேர் வரும்னு நினச்சேன், கடவுள் இருக்கார், எப்படி உனக்கு டேர் வந்துச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னோன்னுமே மண்டையில் பட்டுன்னு ஒரு அடி. லீ தான் வச்சுட்டு கம்முன்னு அடுத்த வாட்டி வரும் பாரு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பார்த்துட்ருக்காங்க 2 பேருமே. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் தான் இது வந்து த்ரூத். கரெக்டாக தேக்குக் தான் வந்து நிற்கிது. ஸோ டயாங்க்கும் ஜங்குக்கும் நேராக வந்து நிற்கிது. ஸோ டயாங் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். ஏன்னா ஜங்குக்கு தான் இப்போ டயாங்கை கொஷின் கேட்கணும். அதனால் ஜங்குக்கு அப்படியே டயாங்கை பார்த்துட்டு நான் உனக்கு டேர் தரேன், ஸோ என்னை வந்து நீ கிஸ் பண்ணணும் அப்படின்னு ஒன்றுமே டயாங் எதுவுமே யோசிக்கல. நான் ஜங்குக் கிட்டே போய் ஜங்குக்கு ஒரு லிப்ஸ் தான் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அதுக்கு ஒன்று இந்த பக்கம் ரே சொல்கிறான், பார்த்தியா எப்படி தூர்த்தாதார் விளையாடுறாங்க, உன்ன மாதிரியே விளையாடுறாங்க அப்படின்னு ஒன்றுமே லீ அப்படியே ரேவோட தலையிலுக்கு ஒரு அடி வச்சுட்டு வந்தது த்ரூத்து. அப்போ த்ரூத் அவன் உண்மையாக தானே சொல்லணும், இவன் டேர் கொடுத்துட்ருக்கான், டே இவனுங்க தப்பாக விளையாடுறானுங்கடா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் லீ கத்துறா. அதுக்கு ஒன்று என்ன விளையாடுனா என்ன, ரொம்ப நல்லா இருக்குப்பா இங்கேருந்து வியூ பார்க்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதுக்கு ஒன்று ரே வந்து பார்க்காத திருத்து பயலே, வா ஒரு ரூமுக்கு போ ஃபஸ்ட்டு, நான் எதுக்கு போகணும்,
நான் இங்கே ப்ளே பண்ண வந்துடுறேன், ப்ளே பண்ணுறதையாவது பார்க்கவாது விடுமா, நீ தான் இப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒன்றுமே லீ என்ன பார்த்து என்ன சொல்கிறேன், ஆமாம் நீ ஒரு ஆன்டி ரொமான்டிக், தள்ளிப்போ மறைக்காத லீ, கையெடு லீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரே அது கிஸ்ஸை பார்க்கணும்னு சொல்லிட்டு தேக்குக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேஷனேட்டாக போயிட்டே இருக்காங்க. ஸோ அப்படியே ஜங்குக் தேங்க ஷர்ட்டில் தான் கை விடுறான். இதை பார்த்தோன்னே ரே உரி உரி அப்படின்ற மாதிரி கத்துறான். ஸோ அதுக்கு ஒன்றே இந்த பக்கம் லீ ஏஞ்சிட்டு ரேவை தரன்னு இழுக்கிறா. பட் ரே வரவே மாட்றாங்க விட்டு அந்த ரூமை. டே அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசி வேணும், விட்டுட்டு வாடா அப்படின்ற மாதிரி லீ கட்டுறா. அதுக்கு ஒன்றுமே ரே கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிறேன், நான் இது வரைக்கும் எந்த சீன்லையும் பார்த்தது கூட இல்லடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ லீ அப்படியே ரேவை திருப்பி கிஸ் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ ஸ்டார்ட் பண்ணணுமே ரே அல்டிமேட் ஸ்பீடில் போயிட்டுருக்கான். அப்படியே திருப்பி இந்த பக்கம் லீயை பேஷனேட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ லீ அப்படியே அவன் கண்ணை பார்த்துட்டு போதும் வா போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றா. அதுக்கு ஒன்றே இந்த பக்கம் ரே இல்லை இப்போ தான் தொடங்கியிருக்கோம், அவங்கள மாதிரி முடிச்சு வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தேக்குக்கு தான் கை காட்டுறான். பிகாஸ் தயாங்கோட ஷர்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிகிட்ருக்கான் ஜங்கு. அதை பார்த்தோன்னே இந்த பக்கம் லீ உனக்கு இவ்வளோ பண்ணதே பெரிய விஷயம், இதில் நீ இதை வேறு கேட்குறியா, முடியாதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லீ வெளியே போகிறா. அதுக்கு ஒன்றே ரே இல்லை பேபி ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம், உனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு லீ பின்னாடியே ஓடுறான். லீ அதுக்கு முடியாதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கா. அதுக்கு ஒன்றுமே ரே ஒரு வாட்டி ஒரு 10 நிமிஷம் அப்படின்ற மாதிரி கத்திட்டு ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க 2 பேருமே. இந்த பக்கம் காட்டினா தேக்குக் தான். ஸோ ஜங்குக்கு பொறுமையாக அப்படியே தாங்கோட பெல்லியை கேர் பண்ணுறான். நல்லா பெருசாக இருக்குது. ஸோ அப்படியே அவனை கிட்ட இழுத்து அவனோட லேப்ஸில் தான் உட்கார வச்சுக்கிறான். ஸோ அவங்க விடாமல் ஸ்டில் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு ஜங்குக்கு தான் பார்க்குறான் தயாங்க. ஸோ தயாங்க அவனோட பாக்ஸி ஸ்மைல் தான். ஸோ க்யூட்டாக பண்ணுறான். அது பார்த்ததுமே இந்த பக்கம் ஜங்கு அப்படியே மெல்ட் ஆகிடுறான். ஸோ தயாங்கோட பியூட்டியில். ஸோ தயாங்க அப்படியே சொல்கிறான், தூத்தாதர் நல்லா விளையாடணுமே, வந்தவங்களையும் அனுப்பி விட்டுட்டோம் போ ஜங்குக் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதுக்கு ஒன்றுமே ஜங்குக் அப்போது யார் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கிஸ் பண்ணது, நீ தானே சொன்ன, நான் டேர்ன்னு நினச்சி வந்துட்டேன், ட்ரூத்துன்னு உனக்கும் தெரியும். ஸோ நீ எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணியா பேபி, ரொம்ப பயமாக இருக்குது ஜங்குக். ஏன்டா, இன்னும் டெலிவரிக்கு 5 மந்த் இருக்குது ஓகே, பட் நினைக்கும் போது தான் பயமாக இருக்குது ஜங்குக். நான் உன் கூடயே தான் இருப்பேன் தே, இனிமேல் பயப்பட வேணாம். பிகாஸ் நான் ஆஃபீஸ் லீவ் சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த 5 மந்த்துக்கு என் செக்யூரிட்டி தான் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. ஏன் ஜங்குக், எனக்கு உன் கூட இருக்க டைம் தான் பெருசு தே. ஸோ அதை தவிர்த்து வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை. நீ நல்லா ஹெல்த்தியாக இருக்கியா, நான் பார்த்துட்டே இருக்கணும்ல அப்படின்னு சொன்னேமே. தையா அவங்க அப்படியே பெட்டு தான் கை காட்டுறான். கொஞ்ச நேரம் உங்க கூட கேர்டில் நைட்டாக இருக்கணும்டா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னுமே தயாங்க அப்படியே தூக்கிட்டு போய் படுக்க வச்சுட்டு அவங்க கூட அப்படியே ஹக் பண்ணி படுத்துக்கிறான் ஜங்கு. ஸோ தயாங்கோட ஃபேஸ் ஆப்போசிட் சைட், ஜங்குக்கோட ஃபேஸ் ஆப்போசிட் சைட். பிகாஸ் பெல்லி இடிக்குது, அவங்க ஹக் பண்ணலான்னு போனாலே வயிறு பாப்பா இருக்குதா. ஸோ அந்த பக்கம் திரும்பி தான் இருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே தயாங்கோட முடியை பொறுமையாக தடவி கொடுக்குறான். ஸோ தயாங்க அப்படியே ஜங்குக்கோட கையில் தூங்குறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ரேவும் லீயும் தான் ஒன்றா இருக்காங்க. ஸோ அவன் அப்படியே பார்க்குறான் லீயை. ஸோ லீ சொல்கிறா, ரொம்ப அவசரப்பட்டுட்டோமோ, அப்படிலாம் இல்லை, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு. ஸோ இதில் என்ன, 2 பேருமே லவ் பண்ணுறோம்ல, அது ஒன்றும் தப்பு இல்லை லீ. இல்லை ரே, அப்பா கிட்ட என்ன சொல்ல போகிறேன், சத்தியமாக எனக்கு ஒன்றுமே புரியலடா, சொல்லு, ரேவை லவ் பண்ணுறேன்னு சொல்லு, நான் பார்த்துக்கிறேன், அங்கிள் தானே. ஓ நீ பார்த்துப்பியா, அன்றைக்கி அவர் கோவப்பட்டதுக்கே தெரிச்சிட்டு ஒரு நாள் தானே நீ. இல்லை, அவர் கோவப்பட்டார்னா நான் நிற்க மாட்டேன், உனக்கே தெரியும். அந்த மனுஷன் கோவத்தில் லபன்னு கத்துறாரு, நான் என்ன பண்ண முடியும், அதுக்கு என்னால் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ரே சொல்கிறான். அதுக்கு ஒன்று லீ, சரி வேடிக்கையை நீ பாரு, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறேன். அது ஃப்ரெஷ்ஷப் ஆக போறியா, அப்போ நானும் வரேன் இருளி. ஏய் விட்றா, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி லீ சொல்கிறேன். 2 பேரும் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரே சொன்னதுமே லீ, நீ சொன்னால் கேட்க மாட்டேன், சரி வந்து தொலை அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறா. ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு தான் போயிட்டாங்க. தேக்குக்கு இந்த பக்கம் 2 பேரும் நல்லா தூங்கி ஏஞ்சிக்கிறாங்க. ஸோ ஏஞ்சிட்டு பார்க்குறாங்க டைமை. ஸோ ஜங்குக்கு அப்படியே தயாங்க பார்த்து, உனக்கு பசிக்குது தானே அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ தயாங்க ஆமாம் தலையாட்டுறான். ஸோ ஜங்குக்கு போயிட்டு தயாங்க பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரான். ஸோ பேபி திரும்பியும் வயிற்றில் உதைக்க தான் ஸ்டார்ட் பண்ணுது.
ஸோ தயாங்கால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. தயாங்க அப்படியே ஜங்குக்கு கூப்பிட்றான். ஸோ ஜங்குக் டிஷ்லாம் எடுத்துகிட்டு கையில் எடுத்துகிட்டு அங்கே வச்சுட்டு, என்ன பேபி என்னாச்சு, இங்கே வா என் பேபி பாரு எப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுல தொட வைக்கலாம். ஸோ பேபி எட்டி உடச்சிக்கிட்டே இருக்கான் நிறுத்தாமல். ஸோ அப்படியே தயாங்க உதைக்கிறதெல்லாம் ஜங்குக்கு காட்டிகிட்ருக்கான். ஸோ ஜங்குக்கு அப்படியே தயாங்கோட பெல்லிக்கு அப்படியே முட்டி போட்டுறான். முட்டி போட்டுட்டு அந்த கையை கொண்டு போய் அவனோட வயிற்றுல வச்சுட்டு, பேபி டேடி வெளியே தாண்டா இருக்கேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உன்னை, எப்போ தான் பார்ப்பேன்னு தெரியல, உன் அப்பா நான் கிட்ட வந்தாலே போதும் சும்மாவே என்னை திட்டுறான்டா, ஒன்றும் பண்ணலை, நான் அவனை ஹக் தான் பண்ண அதுக்கே திட்டுறான், ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா, என் கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்லை, ஸோ நீங்கள் சீக்கிரமாகவே வந்துடுங்க, டேடி உங்களுக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் கிஸ் பண்ணுறான். பேபி 2 வாட்டி உதைக்கிறா. ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கு சரியான ஹாப்பி, பாப்பா வயிற்றில் இருக்கும் போதே இவனோட பேச்செலாம் கேட்குதுன்னு சொல்லிட்டு தயாங்கிறதுக்கு அப்பாவுக்கு என்றைக்குமே பேபியோட ஞாபகம் தான். ஸோ அம்மாவோட ஞாபகம் எப்போ தான் வரும்னு தெரியல, அவர் என்னை மறந்துடுறாரா செல்லம் அப்படின்ற மாதிரி வயிற்றுல கை வச்சு சொன்னோன்னே இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே தயாங்கோட லிப்ஸை கிஸ் பண்ணிட்டு, என்றைக்குமே எனக்கு ஞாபகம் தான் பேபி அப்படின்ற மாதிரி தயாங்க ஹக் பண்ணுறான். ஸோ தயாங்க பேக் ஹக் பண்ணிட்டு, சரி சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டோன்னுமே சாப்பாடெலாம் ஊட்டி விட்றான். ஸோ இப்படியே ஒரு 4 மந்த் போயிடுது. ஸோ இது 9th மந்த். தேகுக்கு 2 பேருமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. பிகாஸ் பேபி 9th மந்த்லேயோ இல்லை 10th மந்த்லேயோ பிறந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் தயாங்க சொல்லிட்டு இருக்கான் ஜங்கு, என்னத்தே எனக்கு இருக்கிறது ரொம்ப பயமாக இருக்குடா, என்னாச்சு தெரியல ஜங்கு, பேபி வேறு பிறக்க போகுது, ஸோ அதை நினச்சி பயப்படுறேன்னா இல்லை டெலிவரி பெயினுக்காக பயப்படுறேன்னா சுத்தமாக எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜங்குக், என் கூடயே ஜங்குக் எப்பயுமே, உன் கூடயே தான் இருப்பேன் ஃபஸ்ட்டு காம் டவுன் ஆகும், ஏன் இவ்வளோ பதட்டம், ஸோ நாளைக்கு செக்கப் இருக்குல்ல நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு தேக்குக்கு 2 பேர் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வருது. தேக்குக்கு 2 பேருமே செக்கப்புக்கு போகிறாங்க. ஸோ டாக்டர் தாங்க செக் பண்ணி பார்த்துட்டு, அவங்க ரொம்ப ஹெல்த்தாக இருக்கார், பேபியும் ரொம்ப நல்ல ஹெல்த்தியாக தான் இருக்குது, ஸோ இன்னும் 3 வீக்ஸில் கூட டெலிவரி ஆகலாம், நல்லா பார்த்துக்கோங்க ஜங்கு, ஸோ லாஸ்ட் வீக் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேருங்க, ஓகேவா, வேறு எதுவும் வேண்டாம், அவருக்கு நார்மலாக என்னென்ன பண்ணுறீங்களோ ஸோ அதெல்லாம் ரெகுலராக பண்ணிகிட்டே இருங்க, அவருக்கு மூட் ஸ்விட்சிங் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, சாப்பிட்றதுக்கு எதுக்கு ஏற்றாலும் கொடுங்க, அவ்வளோதான் ஜங்கு, மெடிசன்ஸில் ரெகுலராக எடுத்துக்க சொல்லுங்கள். ஓகே டாக்டர், தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே தாங்க கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ நேரம் வந்தோடனே இந்த பக்கம் தயாங்க ரூமில் தான் உட்காந்துட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் ரேவும் லீயும் அவங்க 2 பேரும் உட்காந்து விளையாடிட்டுருக்காங்க. ஸோ என்னென்னா ஸ்டோன் பேப்பர் சிசர் தான் 2 பேரும் விளையாடிட்டுருக்காங்க. தோற்ற ஒன்றுமே லீ இந்த பக்கம் ரே தோற்ற ஒன்றுமே பக்கத்தில் இருக்க தலகாணி எடுத்து பட்டுன்னு அவன் மூஞ்சிலேயே ஒன்று வச்சிடுறா. ஸோ அதெல்லாம் பார்த்து அவங்க ரூமுக்கு உள்ளே தான் அவங்க விளையாடிட்டுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து தயாங்க சிரிச்சிட்ருக்கான். ஸோ இதை பார்த்து ஜங்குக்கு சிரிச்சிட்ருக்கான். ஸோ ரே ஜெயிச்சா மட்டும் லீயை அடிக்கவே மாட்டான். பிகாஸ் லீ என்ன பண்ணுவான்னு அவனுக்கே நல்லா தெரியும். ஸோ ஆனால் கம்முன்னு இருக்கான். லீ திரும்பி ஜெயிச்சு போட்டு வச்சு வாங்கிட்டுருக்கா ரே நினச்சி பார்க்குறான், இதுக்காக நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பக்கம் காட்டினா தையம் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். ஸோ ஜங்குக்கு தயாங்க பார்த்துட்டு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே தயாங்கிட்ட வந்து அவன் காதில், என்ன பேபி என்ன வேணும், எனக்கு உன் கூட சேர்ந்து குளிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் தயாங்க. அதுக்கு ஒன்றுமே ஜங்கு சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி தயாங்க அவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் அப்படியே தூக்கிறான். அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜங்கு தூக்கின ஒன்றுமே பேபி என்னை விட்டு நான் நடந்து வருவேன், வேணாம் நான் உன்னை தூக்கிட்டே வரேன் சரியா, இல்லை நான் வெயிட்டாக இல்லை நீ வெயிட்டாகவே இல்லை, யார் சொன்னா, என் பேபியும் சேர்த்து நான் கேர் பண்ணும்போது எப்படி நீ வெயிட்டாக இருப்ப, நீ எனக்கு வெயிட்டாகவே தெரியல அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜங்கு சொல்கிறான். ஸோ அது கேட்டோன்னுமே தயாங்க அப்படியே ப்ளஷ் ஆகிட்டே போகிறான். ஸோ லீயோ ரேவை அதை பார்த்துட்டு, வா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ரேவை கூப்பிட்றான். ரே அதுக்கு அப்படியா அப்படின்ற மாதிரி அப்படியே லீயோ ஒரு மாதிரி பார்க்குறான். லீ அதுக்கு சரி வந்து தொலைடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றா. ஏன்னா லீயும் ரேவும் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ நிறையவே டைம் குக் மாதிரி இவங்களும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ரே அப்படியே இந்த பக்கம் லீயை பார்த்து ஒரே ஒரு கிஸ் மட்டும் பேபி அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே லீ கிஸ்ல ஆரம்பித்து நீ அதெல்லாம் முடிப்பேன்னு எனக்கு தெரியும், நீ மூடிட்டு வா அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி அவள் சொல்லிடுறா. ஸோ இதை கேட்டோன்னுமே அப்போது நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் லீ
ஸோ கிஸ் கொடுக்கறது கூட இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மாரி இங்கேருந்து எழுந்துச்சி அவங்க கூட ஓடிடுறான். ஸோ லீ கூட இந்த பக்கம் தேக்கு காட்டினான். 2 பேருமே பாத் டப்பில் தான் இருக்காங்க. ஸோ தயாங்கோட பெல்லியை ஸ்டில் ஜங்குக் கேர் பண்ணி பார்த்துக்கிறான். ஸோ தடவிலாம் கொடுத்துட்ருக்கான். தயாங் அப்படியே ஜங்குக்கோட செஸ்ட்டில் தான் அப்படியே சாஞ்சிட்டு படுத்துட்ருக்கான். ஸோ தயாங் அப்படியே ஜங்குக்கு ஹக் பண்ணுறான். ஜங்குக்கு தயாங்க ஹக் பண்ணுறான். ஸோ அந்த வார்ம்லேயே இருக்காங்க 2 பேருமே பாடியோட ஹீட்லேயே. ஸோ தயாங் ஃபஸ்ட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஜங்குக் என்னது, எனக்கு ஒரு ஆசைடா. என்ன திரும்பியும் அதே கதையை சொல்ல போறியா? ஜங்குக் அது கதை இல்லைடா. சரி சொல்லு. எனக்கு ஒரு சின்ன ஹவுஸ். ஸோ அந்த ஹவுஸில் நீயும் நானும் மட்டும். ஸோ பேர்ட் சவுண்ட்ஸ் அண்ட் தென் மவுண்டைன்ஸ் அந்த ஹில்ஸோட சவுண்ட், நீயும் நானும் ரொமான்டிக் ஒரு நைட் செம்மையாக இருக்கும்ல. எனக்கு அந்த மாதிரி ஒரு டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணோம்டா. பேபி பிறக்கட்டும், அப்புறம் வேணால் நம்ம போகலாம். மேபி நான் ஹனிமூனுக்கு வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன். பட் நீ அதே ப்ளேஸ்லேயே இருக்க. இல்லை, எனக்கு அந்த மாதிரி ப்ளேஸ் தான் வேணும். எனக்கு அந்த மாதிரி ப்ளேஸ்க்கு ஒரு வாட்டியாவது போகணும் ஜங்கு. சரி நீ கவலைப்படாத, நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறேன். அந்த மாதிரி ப்ளேஸ் எங்கேயாவது கிடச்சிட்டுனா அவனை கூட்டிகிட்டு போகிறேன். சரியா? சரி ஜங்கு. அந்த பேபி பிறந்ததுக்கப்புறம் பேபியை கொண்டு போய் நம்ம என் அப்பா கிட்ட கொடுத்துடலாம். ஸோ அவர் நல்லா பார்த்துப்பார். அவர் நேற்று கூட கால் பண்ணாரு. அவர் இன்னொரு 2 வீக்ஸ் கழித்து தான் வர முடியுமா. ஸோ ஒர்க்லாம் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கான். ஸோ லாஸ்ட்லாம் பரவாயில்லையா. அந்தேன்னு ஒன்று கேட்டாருத்தே, நீ என்ன சொன்ன? தயாங்க எப்பவுமே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டே இருக்கான் அங்கிள் அப்படின்னு சொன்னேன். ஜங்குக் நான் தூங்கிட்டேவா இருக்கேன்? ஆமாண்டா, சும்மாவே தூங்கிட்டுருக்கியே அப்படின்னு சொன்னோன்னே தயாங் சரி போ, நான் தூங்கிட்டு தானே இருக்கேன். ஆமாம் அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே தயாங்க லிப்ஸை கிஸ் பண்ணிட்டு, சும்மா சொன்னேன் பேபி, நீ தூங்குறேன்னா என் பேபியை வச்சுக்கிட்டு அதுக்கும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீயும் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கல. ஸோ அதை தான்டா சொன்னேன். ஸோ மூட் ஸ்விட்சிங் ஓவர்லோடாக இருக்குது உனக்கு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். தேங்க்ஸ் சிரிச்சிட்டே ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அவங்க 2 பேருமே அழகாக அவங்க டைமை அப்படியே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ரொம்ப கேர் பண்ணிக்கிறான் ஜங்குக்கு வர. ஏன்னா இன்னும் 1.5 வீக் மட்டும்தான் இருக்குது தயாங்கு ப்ரெக்னன்சி முடியறதுக்கு. பிகாஸ் பேபி பர்த் ஆக போகுது அதுக்காக. ஸோ இந்த பக்கம் அவங்க 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக அவங்க டைம்ஸ்லாம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. தயாங் கூடயே இருக்கான் ஜங்குக். ஈவன் அவனுக்கு தேவையானது சாப்பாடு எல்லாம் ஜங்குக் தான் பார்த்துக்கிறான். ஸோ தயாங் கேரி பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போகுது எல்லாமே ஜங்குக் தான் பார்த்துக்கிறான். ஸோ ஜங்குக்கு டே பை டே ரொம்ப அவனுக்கு தான் ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஸோ அவன் எவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணுறான் தயாங்க. பட் ஆனால் அவனை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஸோ தயாங் எவ்வளோ ட்ரை பண்ணுறான். பட் ஜங்குக் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகவே எடுத்துக்கிறான். ஸோ இந்த பக்கம் ஒன் டே தயாங்க்கு கால் அமுக்கி விட்டுட்ருக்கான் ஜங்குக். ஸோ பொறுமையாக அந்த காலெல்லாம் மசாஜ் பண்ணிவிட்டு தயாங்க்கு கையெல்லாம் மசாஜ் பண்ணி விட்டுட்ருக்கான். பிகாஸ் தயாங்க்கு பெயினாக இருக்குன்னு சொல்லியிருப்பான். ஸோ அதனால் இந்த பக்கம் ஜங்குக்கை பார்த்துட்டு தயாங் என்ன ஜங்கு, நீ நல்லா ரெஸ்ட் எடு. ஸோ இன்னும் ஏதாச்சும் வேணுமா? நான் நல்லா தான் ரெஸ்ட் எடுக்கிறேன். பட் ஜங்கு நீ தானே ரெஸ்ட் எடுக்க மாட்டேற. எவ்வளோ ஸ்ட்ரெஸ் தான் எடுத்து பண்ணி. ஏன் ஜங்குக் கொஞ்சம் என் கூட வந்து தூங்க. இல்லை நீ தூங்கு, நான் உனக்கு தேவையான ட்ரெஸ் அண்ட் தென் பேபிக்கு திங்ஸ்லாம் பேக் பண்ண வேண்டியது இருக்குது. நான் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வந்து தூங்குறேன். ஜங்குக் என்னது லவ் யூ. லவ் யூ டூ தே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து கிஸ் பண்ணுறான். ஸோ 2 பேருமே ரொம்ப ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறாங்க. தையும் அவங்க அப்படியே படுக்கிறான். ஸோ ஜங்குக் பொறுமையாக வந்து தயாங்கோட தலையில் கை வச்சு பொறுமையாக தடவி கொடுக்குறான். ஸோ தயாங் அப்படியே தூங்கிட்டான். ஜங்குக்கு பேபிக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுட்டான். ஸோ தயாங்க்கு தேவையானதான் ஈவன் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வெயிட் தான் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஏன்னா டாக்டர் கால் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. டாக்டருக்கு கால் பண்ணுறான். ஸோ கால் பண்ணி டாக்டர்கிட்ட பேசுகிறான். இந்த மாதிரி 1.5 வீக் தான் இருக்குது, கொண்டு வருவா டாக்டர் தயாங்குன்னு. டாக்டர் 1 வீக் இருக்கும் போது கொண்டு வாங்கப்பா, தயாங்க கூட்டிகிட்டு வந்து அப்பா அட்மிட் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜங்குக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு போய் தூங்குறான். ஸோ நல்லா ஸ்லீப்பிங்கில் தான் இருக்காங்க 2 பேருமே. இந்த பக்கம் கர்நாடகாயும் திடீர்னு அவனுக்கு ஸ்வெட் ஆகுது. ஸோ அப்படியே ஓவர் ஸ்வெட்டிங்காக தான் ஆகுது. அவன் பார்க்குறான், அவனால் ப்ரீத் கரெக்டாக எடுக்கவும் முடியல. ஸோ ஜங்குக்கை காட்டினா அவன் தூங்கிட்டுருக்கான். தயாங்க்கு ஒரு வேளை தண்ணி குடித்தா சரியாயிடுமோ, எதுக்கு எனக்கு இப்படி ஸ்வெட் ஆகுது, ப்ரீத்திங் சரியாக எடுக்க முடியல. ஜங்குக் இல்லை
அவங்க கொஞ்சம் தூங்கட்டும், நம்ம தண்ணி கொஞ்சம் குடிக்கலாம். ஓ என்னாச்சு எனக்கு அப்படின்ற மாதிரி. அவன் ரொம்ப ப்ரீத்திங் ஹெவியாக பண்ணிவிட்டு வாட்டர் பாட்டில் தான் எடுக்கிறான். பட் அது ஸ்டேபிளாக அவனால் ஓப்பன் கூட பண்ண முடியல, கீழே போட்டுடுறான். ஸோ இந்த சத்தம் கேட்டு ஜங்குக் கேஞ்சிட்டு தே தே என்னாச்சு தே இங்கே பாரு தயம். இல்லை ஜங்குக் எனக்கு என்னாச்சுன்னு தெரியல, ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குடா, என்னால் ப்ரீத் பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியல, வேர்த்து ஊற்றுது, சுத்தமாக என்னால் முடியலடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயாங்க அழுகுதான் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஜங்குக் அதை பார்த்தோன்னே ஒன்றும் இல்லதே ப்ரீத் பண்ணு, நல்லா இழுத்து விடுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே தயாங்க அப்படியே அவன் வயிற்ற பிடிச்சிட்டு ஒரு தான் கத்துறான். ஸோ இந்த பக்கம் லீரே அவங்களாம் ஏஞ்சிக்கிறாங்க. பார்த்தா அப்படியே பெட்டில் பார்த்தா ப்ரோக்கன் ஆகிட்டுருக்கு, வாட்டர் தான். ஸோ ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு பேபி ஒன்றும் இல்லை பாராத எல்லாம் சரியாயிடும், வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் தாங்க பெயினில் உயிர் போகிற மாதிரி கத்துறான். ஸோ ஜங்குக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. ஸோ அவன் அழதான் ஸ்டார்ட் பண்ணுறான். டே ஒன்றும் இல்லை அழாதரான்னு சொல்கிறான். ஸோ பட் தாங்க எதுவுமே கேட்கல. ஸோ இந்த சத்தம் கேட்டு லீவரையும் வந்துடுறாங்க. லீ பார்த்துட்டு அச்சோ தே என்னாச்சு தே, இது டெலிவரி பெயின்னு நினைக்கிறேன், ஜங்குக்கு இவனை ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் வா அப்படின்னு சொன்னாலுமே ஜங்குக்கு அப்படியே தாங்க பிரைடஸ்டாலே தூக்கிடுறான். ஸோ இந்த பக்கம் லீ தயாங்காக பேக் பண்ணி வச்சிருக்க திங்ஸ் எல்லாம் ரே கிட்ட கொடுக்குறான். ரே எடுத்துக்கிறான். அதே லீ கார்கி எடுத்துக்கிறான். ஸோ எல்லாருமே போகிறாங்க தயாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண தான். ஸோ தயாங்க ஹோல் ட்ரைவும் ஃபுல்லாக ஜங்குக்கு இருக்குமா பிடிச்சிக்கிட்டு எனக்கு பயமாக இருக்குது ஜங்குக்கு அதே தான் சொல்லியிருப்பான். ஸோ ஜங்குக்கு அழுதுகிட்டே ஒன்றும் இல்லை பேபி நான் இருக்கேன்னு இவ்வளோ கன்ஃபர்ட் பண்ணுறான். பட் ஜங்குக்காலேயும் ஒரு லெவலுக்கு மேலே முடியல, ஏன்னா தயாங்க அப்படி அழுவது அவனால் பார்க்கவே முடியல. ஸோ அதனால் ரொம்ப வருத்தமாகவே இருக்குது அவனுக்கு. ஸோ இந்த பக்கம் காட்டினா தயாங்க கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் காட்டினா ரொம்ப தயாங்க கத்துறான், உள்ளேருந்து வெளியே சத்தம் கேட்குது. ஸோ ஜங்குக் செம்மையாக அழுகுறான், ஹார்ட்டை விட்டு ரொம்ப அழுகுறான். அதை பார்த்தோன்னே ரே வந்துட்டு ஒன்றும் இல்லை ஜங்குக் சரியாயிடும் சீக்கிரமாக அழாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உள்ளேருந்து ஒரு பேபி க்ரையாக ஒரு சத்தம் தான் கேட்குது. இது கேட்டனுமே ஜங்குக் ஒரு ஃபேஸில் பிரைட்டாக ஆகுது. ஸோ அவங்க 2 பேருமே லீயும் ரேவும் பார்த்துக்குறாங்க, பேபி பிறந்துடுச்சுடா அப்படின்ற மாதிரி. ஸோ டாக்டர் நெக்ஸ்ட்டு வெளியே வராங்க. அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாங்க, யார் தயாங்கோட ஹஸ்பண்ட்னு கேட்டோன்னே ஜங்குக்கு ஏஞ்சி நிற்கிறான். அதுக்கு ஒன்றே இந்த பக்கம் டாக்டர் வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு ஒரு கேர்ள் பேபி பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக் செம்ம ஹாப்பி. ஸோ எப்போ பேபியும் தயாங்கையும் பார்க்குறதுன்னு கேட்டோன்னே டாக்டர் சொல்கிறாங்க பேபி செக்கப்புக்கு கொண்டு போயிருக்காங்க, தயாங் இன்னொரு 1 ஹவரில் அவனை ரூமில் மாற்றிடுவாங்க, ஸோ நீங்கள் அப்போ போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி 1 ஹவர் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு தயாங் இருக்கான், அந்த ரூம் பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு தொட்டில் மாதிரி இருக்குது, அதில் பேபி இருக்குது. ஸோ தயாங் அப்படியே பொறுமையாக அவனோட ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கை தான் பார்க்குறான். ஸோ ஜங்குக் ஃபுல்லாகவே ரொம்ப அழுதுருப்பான். ஸோ அவன் கண்ணை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. ஸோ தயாங் அப்படியே பார்த்துட்டு ஜங்குக் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஜங்குக் அப்படியே பார்த்துட்டு தே ரொம்ப பெயினாக இருந்துச்சா தே, இப்போ எப்படி இருக்குது? ஓகேவா தான் இருக்குது ஜங்குக், ரொம்ப பெயினெல்லாம் இல்லை. ஸோ ஓகே, நீ 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 ஏன் இவ்வளோ அழுதுருக்க? என்னால் முடியல தே அப்படின்னு இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக அப்போ பேபி அழுகுது. இந்த பக்கம் தயாங்க அப்படியே பேபியை கை காட்டுறான், பேபிடா அப்படின்ற மாதிரி. ஜங்குக் போய் ஃபஸ்ட்டு பேபியை கையில் தூக்குறான். ஸோ அது ரொம்ப ஃபீலாக இருக்குது அவனுக்கு, அப்படியே கண்ணன் தண்ணி வருது. தயாங்கிட்ட தான் கொண்டு வரான். ஸோ தயாங்க அப்படியே பேபியை கையில் வாங்குறான். ஜங்குக்கு அப்படியே தயாங்க பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். அதுக்கு இந்த பக்கம் லீவும் ரேவும் ஓகே தேகுக் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே பேபியோடு வச்சு ஒரு ஃபோட்டோட இருக்கிறான். ஸோ அந்த ஃபோட்டோ அதை எடுத்ததுமே தேகுக் 2 பேரும் அப்படியே சிரிக்கிறாங்க. ஸோ பேபி கையில் வச்சு பார்த்துட்டு பேபிக்கு தலையெல்லாம் கிஸ் கொடுக்குறாங்க. இதே மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒரு ஹாலில் தொங்கிட்டுருக்கு. ஸோ அங்கேருந்து ஒருத்தவங்க கத்திகிட்டே இருக்காங்க, ஏய் நில்லு தேகுக்கி நில்றி ஓடாத, இது மட்டும் உங்கள் அப்பா தாண்டி உன்னை ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணி வச்சுருக்கான், அவனை அடித்தா நீ கரெக்டாக வலிக்கு வருவேன், இங்கே பாரு அம்மா அப்பா மேலாம் கை வைக்கிற வேலை வச்சுக்காத, ஏன்னா அப்பா தான் எனக்கு எல்லாமே உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பேபி அப்படியே ஓடுது. கரெக்டாக டோரை திறந்துட்டு ஒருத்தவங்க வராங்க, வேறு யாரும் இல்லை ஜங்குக். ஜங்குக்கு பார்த்தோன்னே அந்த பேபி கடன்னு ஓடி போய் ஜங்குக்கு அப்படி பிடிச்சிக்குது. ஜங்குக்கு அந்த பேபியை தூக்கிட்டு என் பிரின்சஸ் என்ன பண்ணிகிட்ருக்கா, என்ன வேணும் என் பிரின்சஸ்க்கு, அப்பா நல்லா பாரு அம்மா அடிக்குது என்ன, ஸோ அவங்கள நீ வேணாம்ப்பா அம்மா, நீ நம்ம மட்டும் ஒரு லைஃப் வாழலாம், அம்மாவை விட்டுருப்பா அப்படின்ற மாதிரி பேபி சொன்னோடனே இந்த பக்கம் தயம் கையில் வச்சு இந்த ஸ்லிப்பரை தூக்கிட்டு வந்து ஜங்குக்கே ஒரு அடி வைக்கிறான். ஜங்குக்கு அது கொண்டு
என்னதுக்கு அடிக்கிற? குழந்தைக்கு நீ சொல்லி கொடுக்காமலையா இவ்வளோ பேசுது? என்னை விட்டுட்டு போகலான்ற அளவுக்கு பேசுது. என்னடா சொல்லி கொடுத்துருக்க? நான்லாம் சொல்லி கொடுக்கலடா. பின்ன எப்படி பேசுது அது? தேவகுக்கி யார்டி உனக்கு எதாவது சொல்லி கொடுத்தா? ஒன்றும் இல்லைப்பா, நானே படத்தை பார்த்து கற்றுக்கிறது தான். குழந்த ரொம்ப பெருமையாக சொல்லுது அதை. அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜங்குக், யார் உனக்கு அந்த மூவியெல்லாம் காட்டுறா? நீ தான்ப்பா என்னை ரூமில் உட்கார வச்சு மூவி போட்டு போயிடுவியே அப்படின்னு ஒன்றுமே அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் தாங்க அப்படியே ஹிட் ஆகுது. ஸோ ஏன்னா பேபி 6 இயர்ஸ் அங்கே எங்கேன்னு ஓடி விளையாடிட்டே இருப்பாத்தே குக்கி. ஸோ தையாங்க்கும் ஜங்குக்கும் டைம் கிடைக்குதுலன்னு சொல்லிட்டு ஜங்குக் இந்த பக்கம் பேபியை கூட்டிட்டு வந்து ரூமில் உட்கார வச்சு ஒரு மூவியை போட்டுவிட்டு தயாங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்துடுவான். தயாங்க அவனும் இன்டிமேட்டாக இருக்கும்போது அப்போ கேட்டிருப்பான், டேய் பேபி எங்கடா ஜங்குக்? இப்போ எதுக்கு அதெல்லாம்? ஜங்குக் பேபி எங்கே? தயாங் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற டைமில் எதுக்குடா குழந்தைய ஞாபகப்படுத்துகிற? அவளுக்கு சிபிலிங் வேணும் தானே நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நீ ஹார்ட் ஒர்க் பண்ணது போதும், ஏஞ்சிரு. சரி பேபி பக்கத்து ரூமில் டிவி பார்த்துட்ருக்காடா. நான் தான் ஒரு மூவி போட்டு விட்டு வந்தேன். எந்த மூவி? நம்மளை பார்க்குறதா? சேச்சா அவளுக்கு பிடிக்குமே தான்டா. ஸோ மூவி போட்டுட்டு வந்துட்டேன். ஸோ கொஞ்ச நேரம் தாத்தே அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேர் ரொமான்டிக்காக அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மூமெண்ட்டை நினச்சி பார்த்துட்டு அட பாவி கார்ட்டூன் ஏதாவது போட்டு விட்டு வந்திருப்பேன்னு பார்த்தா குழந்தைக்கு எந்த மாதிரி மூவி போட்டு விட்ருக்கேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த ஸ்லிப்பரை வச்சு அடிக்கிறான். ஜங்குக்கு அதுக்கு போதும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். ஸோ தயாங்க அதுக்கு வந்துட்டு ஜங்குக்கோட கையை பிடிச்சி, இன்னொரு வாட்டி மிஸ்டர் ஜியான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் பாருங்கள் அப்படின்ட்டு இந்த பக்கம் தயாங் வந்து பேபி தூக்கிறான். தேகுக்கி இந்த பக்கம் தயாங்கிட்ட வந்தோடனே, ஏம்மா அப்பாவை அடிக்கிற? அப்பா எனக்கு என்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லியிருக்காரு? என்னடி சொல்லியிருக்காரு? எனக்காக அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காருமா. புரியலடி. அவர் சொன்னார் என்கிட்ட, எனக்கு சிபிலிங் தர்றதுக்காக அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காராம்மா, டே நைட்டுன்னு பார்க்காம. ஸோ அப்பா ரொம்ப பாவம்மா அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான் தயாங். அப்படி பார்த்தோன்னே ஜங்குக் சாரிடா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து ஓடுறான். ஸோ இந்த பக்கம் தயாங் அந்த ஸ்லிப்பரை எடுத்து துரத்திட்டே வரான். நின்று குழந்தைகிட்ட என்னடா சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ நைட்டாவது தேகுக்கி தூங்கிட்டா. இந்த பக்கம் தேகுக் தான் 2 பேருமே அவங்க ரூமில் தான் இருக்காங்க. தேகுக்கி அவளோட ரூமில் படுக்க வச்சுட்ருப்பாங்க. ஸோ தயாங் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டவல் மட்டும் வியர் பண்ணிட்டு வந்திருப்பான். ஸோ ஜங்குக்கு அது பார்த்தோனையும் லேப்டாப்பில் வேலை செஞ்சுட்டு இருந்தவன் அப்படியே மூடி வச்சுட்டு நேராக தயாங்கிட்ட வந்து அவனோட கண்ணத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். தயாங் அதுக்கு, என்ன ஜங்கு இப்போ என்ன? பேபி நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா? நேற்று நைட் தான் ஸ்பெண்ட் பண்ணோம், இன்றைக்கி என்ன? இல்லை பாப்பா கேட்டது ஞாபகம் இருக்குல்ல, ஸோ அதனால். ஓ அதனாலையா? பட் எனக்கு ஐடியா இல்லையே அப்படின்ற மாதிரி தயாங் சொல்கிறான். இதை கேட்டோன்னுமே ஜங்குக், நீ ட்ரை பண்ண டைம் கிடைக்கும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயாங் அப்படியே திருப்பி லிப்லாக் தான் பண்ணுறான். ஸோ ஆனால் இந்த வாட்டி தயாங் ஜங்கு கூட அக்ரெசிவாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக் அதுக்கு, பேபி என்ன பண்ணுற? வேணா நம்ம 2 பேரும் ஒரு கேம் விளையாடலாமா ஜங்குக்? என்ன கேம்? என்னது? இப்போது நீ எனக்கு பாட்டம், நான் தான் உனக்கு டாப் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக் அப்படியே பெல்லில் தள்ளுறான். ஜங்குக் அதுக்கு, மேபி உன்னால் என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வச்சுக்க முடியும்னா நான் பாட்டமாகவே இருக்கிறேன்டா அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் தையம் கடகடான்னு ஜங்குக்கு ஒரு ஷர்ட் ஃபேண்டெல்லாம் ரிமூவ் பண்ணி தூக்கி போடுறான். ஸோ அவன் போட்டு இருந்த டவலையும் தூக்கி போடுறான். பட் இந்த வாட்டி தையம் அவங்க ஜங்குக்கு அளவுக்குலாம் அவனால் முடியல. ஸோ பட் அவனால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணிகிட்டே இருக்கான். ஜங்குக்கு அதுக்கு, பேபி எப்பயுமே நீ எனக்கு கீழே இருந்தால் தான் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவன் பொசிஷனை மாற்றுறான். ஸோ இப்போ ஜங்குக் மேலே இருக்கான், தயாங் கீழே இருக்கான். ஸோ அவங்க 2 பேருமே செம்மையாக மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சவுண்ட் கேட்குது. தயாங் அதுக்கு அப்படியே ஜங்குக்கோட ஹேரை இறுக்கமாக பிடிச்சிட்டு, பொறுமையாடா ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க, பெயினாக இருக்குடா. அப்புறம் பேபி கேட்டேன்னா என்ன சொல்லுவேன்? ஏன் அப்பா ஒரு மாதிரி நடக்கிறான்னு கேட்பா. ஸோ சொல்லு, ஹார்ட் ஒர்க் பண்ணேன்னு சொல்லு சிப்ளிங்காக அப்படின்னு ஒன்றுமே ஜங்குக்கு ஒரு காலத்தில் ஒரு அரை விட்டுட்டு, இந்த மாதிரிலாம் பேச முடியாதுடா குழந்தைகிட்ட அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அவங்க 2 பேருமே ஒரு 5 ரவுண்ட் கிட்டே முடிச்சுட்டு அப்படியே பீச்சாட்டு பக்கத்தில் படுத்துட்டு, ஸோ ஒரு ஃபோட்டோ தான் வாலில் தொங்குது, அதை அப்படியே பார்க்குறாங்க 2 பேருமே. தேகுக்கி ஃபஸ்ட் டைம் பிறந்தப்போ எடுத்த ஃபோட்டோ. ஸோ அப்படியே அவங்க 2 பேரும் பார்த்துட்டு ஈச்சத்தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஹக் பண்ணி படுத்து தூங்குறாங்க. ஸோ அவ்வளோதான்டா, இந்த எஃப்எஃப் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆர்மிஸ் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா, ஓகேவா ஆர்மிஸ்? அண்ட் தென்
உங்களுக்கு இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா ஆர்மிஸ், பபாய்.